அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 36 மெய் உணர்தல் 356வது குறள். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி. கற்க வேண்டியவற்றைக் கற்று மெய்ப்பொருளை அறிந்தவர் மீண்டும் இப்பிறவிற்கு வாராத வழியை அடைவர். படிக்கும் அறிவு பயனில்லை. மெய் உணர்வுக்கு கேட்கும், அதாவது உபதேச மொழி கேட்டு இந்த மக்கட்பிறப்பின் கண்டு பெரிதற்கு அரியவற்றை பெற்றல். சத்குரு வாய்க்கப் பெற்று அவர் உபதேச மொழி கேட்டு அதன்படி நடந்து ஆத்ம தரிசனம் பெற வேண்டும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருவாய் வருவாய் இறைவன். முக்திக்கு இது மிக மிக முக்கியம். சிரவணம் என்பது குரு தான் உணர்ந்து அனுபவம் பெற்று அதை உபதேசித்து நாமும் அனுபவத்தில் பெற உபதேசிப்பது. படித்து வராது. மெய்கண்டார் உபதேசம் பெற்று மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் மறுபிறப்பு என்ற பிறவி துன்பம் வராது. வீடு அடைய முதற் பொருளை உணர்வதற்கு உபாயம் 3. அவை கேள்வி, விமர்சனம், பாவனை. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதில் இக்குறளில் கேள்வி, ஸ்ரவணம் பற்றி கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.